அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில புதன் நின்ற வீட்டின் பலனை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். லக்னம் முதல் 12 பாவங்களில் புதன் பகவான் நிற்கும் பொழுது பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். புதனை பொறுத்த வரைக்கும் காரகத்துல ஒரு ஜாதகத்திலே புத்தியையும் வியாபார யுத்திகளையும் மொழித்திறனையும் பிரதிபலிக்கக்கூடியது புதன் பகவான். ரொம்ப முக்கியமானது. புத்தி காரகமாக புதனை வரையறுக்கிறோம். ஒரு ஜாதகருக்கு நல்ல சிந்தனையையும் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்படக்கூடிய குணாதிசயங்களையும் வியூக திறனையும் கொடுக்கிறது புதன் பகவான் தான். அதுபோல இந்த புதன் பகவான் உறவு நிலைகள்ல மாமன் வழி உறவுகளை குறிப்பிட்டாலும் ஜாதகருடைய அறிவாற்றலை முற்றிலும் பிரதிபலிக்கிறது. புதனுடைய தொழில்களாக வரதை நம்ம பார்க்கிறோம்னா வியாபாரம் செய்யக்கூடியது, அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய சாப்ட்வேர் துறைகள்ல வேலை செய்வது, நெட்வொர்க்கிங்ல வேலை செய்யறது. நெட்வொர்க்கிங் சூரியனுடைய பங்கு இருந்தாலும் புதனுடைய பங்கும் அதுல முதன்மையாக இருக்கும். வியூகம் வகுக்கக்கூடிய கமிஷன் வரக்கூடிய பிசினஸ் எல்லாம் புதனுடைய பிசினஸ் தான். பேங்கிங் செக்டர் புதனுடைய பிசினஸ் தான். பைனான்ஸ்ல இதர பைனான்ஸ் வட்டி தொழில்கள் செய்வதும் புதனுடைய பிசினஸ் தான். ஜோதிடமா இருக்கட்டும், கணிதம் சம்பந்தமான, அக்கௌண்ட் சம்பந்தமான, ஆடிட்டிங் சம்பந்தமான துறைகளும் புதனுடைய துறைகள் தான். இதுல ஒருபடி மேல் போய் இயலிசை நாடகங்கள்ல அந்த இலக்கியத்தை குறிப்பிடக்கூடிய, கவிதைகளை குறிப்பிடக்கூடிய, மொழி சம்பந்தமான எழுத்துக்களை குறிப்பிடக்கூடிய துறைகளுக்கும் புதன் தான் முக்கியம். ஒரு ஜாதகர் மேற்சொன்ன துறைகள் எல்லாம் இருக்கிறாருன்னா அவருடைய ஜாதகங்கள்ல புதன் வலுத்து இருக்கும். புதன் வலுத்து ஜீவனாதிபத்தியத்தையோ அல்லது தசாதிபத்தியத்தையோ தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த துறையில இருப்பார். நடிப்புக்குமே புதன் தான் காரகம். ஒரு விஷயங்களை கற்றுக்கொண்டு உடனடியாக பிரதிபலிப்பது புதன். அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ற அந்த ஸ்கில் புதனுக்கு தான் இருக்கு. அப்ப இந்த துறைகள் எல்லாம் புதன் வலுத்தவர்கள் இருப்பார்கள். புதன்ல இவ்வளவு நல்ல பலன்கள் இருக்கு. அதே புதன்ல சில அவயோக பலன்களுமே உண்டு. ஒரு ஜாதகர் தந்திரத்தால் பிறரை ஏமாற்றுவது, பிறரை வஞ்சிப்பது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு ஆதாயம் வேண்டும் என்றால் ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே அந்த செயலை செய்து அவர் அந்த ஆதாயத்தை கொடுக்க வைத்து விடுவார். சாமர்த்தியமாக பிறரை ஏமாத்தி விடுவார், வஞ்சித்து விடுவார். அதனால புதன் என்பது நல்ல கிரகம் என்றாலும் கூட புதனை பொறுத்த வரைக்கும் அவயோக கிரகமாக மாறிவிட்டால் அவர் பிறரை ஏமாத்தி விடுவார். நிறைய வியாபாரிகள் இதை செய்வார்கள், நிறைய குடும்ப உறுப்பினர்கள் இதை செய்வார்கள். தன் நலத்திற்காக பிறரை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையை இந்த புதனுக்கு உண்டு. அது வெளியில் தெரியும் பொழுது சட்ட ரீதியாக பிரச்சனைகளையும் ஏற்கொள்ள ஜாதகர் கடமைப்படுவார். இப்ப புதன்ல யோகம் என்பது இடம்பொருள் ஏவல் அறிவது, அறிவு சார்ந்து செயல்படுவது, சிந்திப்பது, மொழிப்பற்று, இலக்கியப்பற்று, எழுத்துப்பற்று, இடம்பொருள் ஏவல் அறியக்கூடிய குணம் இதெல்லாம் கொடுக்குது. இப்படிப்பட்ட புதன் லக்னம் முதல் 12 பாவங்கள்ல முதல்ல எந்த கிரகமா இருந்தாலும் தன் காரகத்தை முழுவதும் வெளிப்படுத்துவதற்கு அந்த கிரகம் ஸ்தான பலத்தோட இருக்கணும். முதல் விதி, புதன் உங்க ஜாதகத்துல ஸ்தான பலத்தோட இருக்கணும். ஸ்தான பலம் பெற வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்தான பலத்தோட இருந்தே ஆகணும். இதுதான் முதல் விதி. இப்படி இருந்தா தான் அந்த கிரகத்தினுடைய காரகமும் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியமும் தசாபுத்தி வாயிலாக ஜாதகருக்கு கிடைக்கும். அதுபோல புதன் ஸ்தான பலன்னா எப்படி இருக்கணும்? உங்க ஜாதகத்துல ஆட்சி பெற்று இருக்கலாம், உச்ச பெற்று இருக்கலாம், நிசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம் அல்லது திக்பலமோ நட்பு நிலையிலாவது அவர் வலுப்பெற்றிருந்தால் புதன் உங்க ஜாதகத்துல வலுப்பெறாருன்னு அர்த்தம். அடுத்த விதி, 2ஆம் விதி, ஜாதகருக்கு நன்மை செய்யணும். இது ஜாதகர் நன்மை. இது புதன் வலுத்து இருக்கணும். பொதுவாக புதன் தனித்து இருப்பதே யோகம். ஆனா முக்குட்டு கிரகம் பெரும்பாலான ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா சூரியனோடு புதன் இருப்பார், அல்லது இந்த சூரிய புதன் காம்பினேஷன் இருக்கும், அல்லது சூரியன் புதன் சுக்கிரன் இந்த காம்பினேஷன் இருக்கும், அல்லது புதன் சுக்கிரன் இந்த காம்பினேஷன் இருக்கும். இது 3ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் தாண்டிதான் தனித்து புதன் இருப்பார். அப்ப சூரியனோட புதன் இணைஞ்சா அது புதாதிபத்தி யோகம்னு நல்ல அமைகளை கொடுப்போம். சூரிய புதன் சுக்கிரன் இந்த காம்பினேஷன்ல இதுவும் ஒரு அளவுக்கு நல்ல பலன் தான். ஆனா இந்த புதன் சுக்கிரன் காம்பினேஷன்ல ஜாதகருக்கு சுய இன்பங்கள் அதிகமா இருக்கும். சோ அப்ப 2ஆம் விதியாக ஜாதகத்திலே புதன் ஜாதகருக்கு யோகம் செய்வதற்கு, பிறரை ஏமாத்தினாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, அல்லது அது இருள் கிரகமா இருந்தா சனி செவ்வாய் 5, 9ஆம் அதிபதியாகி தொடர்பு கொண்டா, சனி செவ்வாய் தொடர்போட இருந்தா பிறரை ஏமாத்தலாம். இந்த புதன் ஒரு பொழுதுமே சஞ்சலப்படாது. இந்த புதனோடு 5, 9ஆம் அதிபதி தொடர்பு, புதனோடு 5, 9ஆம் அதிபதி தொடர்பு பெறணும். ஆட்சி உச்சம் நீச்சபங்கம் பெற்றிருந்தா இந்த புதன் உங்களுக்கு யோகம் செய்ய போறார். அந்த 5, 9ஆம் அதிபதியா சனி செவ்வாய் இருந்து தொடர்பு கொண்டுட்டாருன்னா நீங்க பிறரை ஏமாற்ற ஒருவருக்கும் சளைக்க மாட்டீங்க. ஆனா அந்த புதன் சனியில மேலுங்கிற குரு இருக்கிறார்,
சுக்கிரன் இருக்கிறாருன்னா அங்க விதி விலக்கு. ஆனால் 5 9ஆம் அதிபதி தொடர்புல இருந்தா புதன் உங்களுக்கு யோகம் செய்ய போகிறார். எப்படி யோகம் செய்கிறார் என்றால் அவருடைய காரகங்களினால் இடத்துல கூட காளிமனையை புதன் குறிக்கிறார். எல்லா கிரகமே செல்வத்தை கொடுக்கும், அந்த வகையில புதன் காளிமனையை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட புதன் யோகமா இருக்கிறாருன்னு வச்சுப்போம். உங்க ஜாதகப்படி லக்னம் முதல் 12 பாவங்கள்ல இருக்கக்கூடிய குரு ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறார். புதன் 5 9ஆம் அதிபதி, இல்ல சனி செவ்வாய் குரு சுக்கிரனோ யார் 5 9ஆம் அதிபதியா இருந்தாலும் அவரோட தொடர்பு இருந்தாருன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. இந்த நன்மையில புதன் என்னென்ன பலனை செய்ய போகிறார்? லக்னம் முதல் 12 பாவங்கள்ல முழுக்க முழுக்க யோக பலனை பார்க்கிறோம். அவயோக பலன்னா ஒன்னே ஒண்ணுதான். புதன்கிட்ட தன் திறமையால் பிறரை தந்திரமா ஏமாத்திடுவார், அல்லது தான் தந்திரவாதி, அதாவது திறமையானவர் என்று நாம் செய்யும் தவறு பிறருக்கு தெரியாது என்று செய்து அதில் மாட்டிக்கொள்வார். இதுதான் அவயோக நிலையானது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு முறை ஏமாறுவாங்க, பல முறை ஏமாற மாட்டாங்க. முறை ஏமாத்துறவருக்கு அப்பதான் லாபம், அடுத்து அவருடைய வாழ்க்கையில் அந்த தொழில் வளரவே வளராது. இது நிறைய வியாபாரத்துல பார்க்கலாம். ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில ஒரு பொருளை அதிகமாக விற்கிறாருன்னா முறை ஏமாறுவீங்க, வேற கடையில வாங்கும்போது கம்மியா இருக்கு, அந்த கடையை பக்கமே போக மாட்டீங்க. ஆனா அந்த நபர் ஒரு முறை ஏமாற்றியதனால் வாழ்நாள் முழுவதும் பெரும் வியாபாரம் இல்லாமல் இருப்பார்கள். அதுபோல புதன் அவயோகமா இருந்தா அப்படி தொழில் செய்து அதுல விரயங்களை கொடுத்துரும். லக்னத்தில் புதன் இருக்கிறார், திக்பலத்தை பெறுவார். லக்னத்தில் இளமை தோற்றமா காட்சி அளிப்பார். வயதான அளவு ஒரு இளமையான காட்சி தோற்றங்கள் இருக்கும். எதை எப்பொழுது எங்கு செய்ய வேண்டும் என்ற வியூகத்திறன் இருக்கும். உடனடியாக எதையும் அறிவாற்றலோடு இடத்திற்கு தகுந்தார் போல சமயோஜிதமாக செயல்படக்கூடிய புத்தி. இதுல கல்வி அறிவே கொண்டு வரல. லக்னத்திலிருந்து அவருக்கு எங்க எப்படி செய்யணும், எப்படி யோசிக்கணும், அந்த அனலைசிங் வியூகம் வகுக்கக்கூடிய திறமையை கொடுத்து விடுகிறது. பார்ப்பதற்கு கவர்ச்சியான இளமை தோற்றத்தையும் கொடுத்து விடுகிறது. எந்த இடத்தில் எதை செய்யணுன்ற அறிவாற்றலையும் கொடுக்கிறது. இது யோகரா இருந்தாருன்னா இவருடைய வியூகம் எல்லாம் வெற்றிக்கு பயன்படும். அவயோக நிலையில இருந்துட்டாருன்னா அத்தனை வியூகங்களும் சுயநலம் பிறரை ஏமாற்ற செயல்படும். 5 9ஆம் அதிபதி இருந்தால் ஜாதகர் திருப்தி பெறுவார். 2லே புதன் இருக்கிறார், வாக்குஸ்தானத்துல நல்ல பேசக்கூடிய நபராக இருப்பார். இலக்கியங்களை அதிகம் பிரயோகப்படுத்தக்கூடிய நபராக இருப்பார். எல்லோரிடமும் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற புத்தி திறமைகளோடு பேசக்கூடியவராக இருப்பார். சேமிப்பின் மீது ஆர்வங்கள் கொண்ட நபராக இருப்பார். நிறைய சேமிப்புகளை விரும்பக்கூடியவர். உணவுகளை ருசித்து உண்ணக்கூடியவராக இருப்பார். நல்ல ஒரு கலைநயத்தோடு உணவுகளை ருசி பார்க்கக்கூடியவர். அதுபோல 2ல் புதன் வலுத்தால் லேட்டா காலதாமதமா குடும்பம் உருவாகும். காலதாமதமா குடும்ப உறவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் வலு குறைவா இருக்கிறாருன்னா உடனடியாக குடும்பம் உருவாகும். நல்ல மகிழ்ச்சிகரமான குடும்பம், சேமிப்பு, பணம், பொருளாதாரம் கொண்ட குடும்பம் உருவாகும். 2 வழிகளிலே பணம் வரக்கூடிய ஒரு யோகத்தை இந்த புதன் பகவான் கொடுப்பார். 3ஆம் இடத்திலே புதன் தீரிய பாவம், முயற்சி பாவம், எதை எங்கு எப்படி செய்யணுன்ற கனகச்சிதமான ஒரு பாவம். வியூகம் வகுக்கும் திறமை கொண்டவர். எந்த இடத்தில் எதை செயல்படுத்தினால் எது நடக்கும் என்ற வியூகத்திறன் உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. ஜாதகருக்கு புகழ் என்பது அவருடைய எழுத்துக்கள், கவிதைகள், கவிஞைகள் மூலியமாகவும் கலைத்துறையில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு டைரக்ஷனும் இந்த புதனுக்கு தான். 2ஆம் இடத்துல டைரக்ஷன், கற்பனையில் எழுதக்கூடிய காவியங்களும் வரும். ஆனா 3ல் இலக்கியங்கள், எழுத்தாளர்களாக நிறைய பேர் இருக்கிறது, பெரிய பேராசிரியர்களாக இருப்பது, புத்தகத்தை எழுதுபவர்களுக்கெல்லாம் எழுத்தின் மூலம் புகழ் பெறக்கூடிய அந்த நிலையை 3ல் புதன் கொடுக்கிறார். 4ஆம் இடத்திலே புதன் இருக்கிறார். நல்ல வீடு வாகன வசதிகளை பெறுகிறார். வீட்டின் மூலியமாக ஆதாயம் பெறுகிறார். புத்தி சாமர்த்தியமான தாய் கிடைக்கிறார். வித்தைகளில் வல்லவராக இருக்கிறார். எதை கற்றுக்கொண்டாலும் அதை கற்றுக்கிட்டு உடனடியாக பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல். அதே அவயோகமா இருந்தால் கல்வி அறிவை தடுத்து விடுகிறார். அவயோகராக இருந்தால் கல்வியை தடுத்து விடுகிறார். அனுபவ அறிவை கூட்டி கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. வீடு வாகன வசதி, சொத்து சுகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். 1ற்கு 2ற்கு மேற்பட்ட வீடு வாகனங்கள் அமையக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார். 5 9ஓட தொடர்புல இருந்து ஸ்தான பலம் பெற்றார். 5ஆம் இடத்திலே புதன். 5ஆம் இடம் என்டர்டைன்மெண்ட் பாவம். இயலிசை மீது காதல் அதிகமா இருக்கும். நடனங்கள், கவிதைகள், சினிமா இதெல்லாம் காதல்கள் அதிகமா இருக்கும். இயற்கை மீது காதல் அதிகம் இருக்கும். எல்லோரையும் நேசிக்கக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல இளமையில் காதல் வயப்படக்கூடிய நபராக இருப்பார். விளையாட்டுத்துறையில உள்ளரங்கம், அறிவை பயன்படுத்தக்கூடிய விளையாட்டிலே மேம்பட்டவராக இருப்பார். பிறக்கக்கூடிய வாரிசுகள் புத்தி சாதுரியமாக இருக்கும். பெரும்பாலும் பெண் வாரிசுகளை இந்த 5ஆம் இடத்து புதன் பகவான் கொடுக்கிறார். 5ல் அவயோகமா இருந்தா பூர்வீகத்தை விட்டு ஜாதகர் வெளியிலே இருக்கிறார். 6ஆம் இடத்திலே புதன் பகவான் இருக்கிறார். புதன் புத்தியை போதிப்பவர் என்பதனால் 6ஆம் இடத்திலே இவர் இருக்கும் பொழுது வேலை செய்யும் இடங்கள்ல சாப்ட்வேர், பொறியியல், நெட்வொர்க், பேங்கிங், ஃபைனான்ஸ், டீச்சிங் ஃபீல்ட் இதெல்லாம் இருக்கிறது. வியூகம் வகுக்கக்கூடிய துறைகள், அறிவை பயன்படுத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட், கமிஷன் வரக்கூடிய எல்லா பிசினஸும், இந்த FCMG எல்லாம் சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி கமிஷன் வர பொருட்கள் எல்லாமே இதெல்லாம் இந்த 6ஆம் இடத்து புதனோட வந்துடும். அதுபோல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸும் இந்த துறைகள் 6ஆம் இடத்துக்குள்ளே வந்துடும்.
கணிதத்தின் மூலியமா நடைபெறக்கூடிய பிசினஸும் இந்த 6ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது ஏற்படுத்தி கொடுத்துரும். புதன் அவயவமா இருந்தா நரம்பு சம்பந்தமான உடல் பிரச்சனைகளை மட்டும் கொடுக்கும், மற்றபடி பெரு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அவயோகமா புதன் 6ல் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்ல கவனம் தேவை. எதுவே எழுதும் பொழுது அதை ஒரு முறை உறுதிப்படுத்திக்கணும். 6ஆம் இடத்து புதன் அவயோக காலகட்டங்களிலே டாக்குமெண்டேஷன் பிரச்சனை, இடப்பிரச்சனைகள், நிலப்பிரச்சனைகளில் ஏதேனும் ஒரு வில்லங்கத்தை கொடுக்கிறார். 7ஆம் இடத்திலே புதன் பகவான் இருக்கிறார். நல்ல புத்திசாமதியான நண்பர்கள் கிடைக்கிறார்கள். கூட்டாளிகள் புத்தி சாமர்த்தியமா இருக்கிறார். நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும், ஆனா ஐடியாலஜி இருக்காது. அந்த ஐடியாலஜியை கொடுத்துட்டு பணத்தை வச்சு 2 பேரும் ஒன்னா முன்னேறுவாங்க, யாரும் ஏமாத்திக்காம, ஒருத்தரை ஏமாத்தி கொள்ளாமல். அதுபோல இந்த 7ல் புதன் புத்தி சாமர்த்தியமான நண்பர்கள், கூட்டாளிகள், தொழில் முனைவரை கொடுக்கிறது. அந்த 7ல் இருக்கக்கூடிய புதன் வரக்கூடிய துணைவர்கள் நல்ல இளமை தோற்றத்தோடு காட்சி அளிக்கக்கூடிய, சாமர்த்திய திறன் மிகுத்த, இடம்பொருள் லேவல இருந்து செயல்படக்கூடிய ஒரு அறிவு மிகுந்த வாழ்க்கை துணைவர்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 7ல் புதன் யோகமான அமைவுதான் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கிறார். 8ஆம் இடத்திலே புதன் அஷ்டம பாவத்துல மறைகிறார். புத்திகாரகர் மறைஞ்சிடறாரே, அறிவில்லையா அப்படின்னா 5ஆம் இடம், லக்னம், 4ஆம் இடம், இந்த 3ஐயும் பொறுத்து. ஆனால் 8ல் புதன் மறைந்து யோகராக மறைகிறார்னா வெளிநாடு, தூரதேசங்கள், தூரதேச அமைவுகளிலே ஜாதகவுடைய புத்தி சாமர்த்தியம் கண்டிப்பா வெளிப்படுத்தப்படும். 8ல் மறைந்திருப்பதனால சில பேருக்கு மட்டும் கல்வி தடைகள் இருக்கிறது. கல்வியில் ஆரம்பத்தில் சரியாக பயில முடியாத நிலையும், பிடித்த கல்வியை பயிலாத நிலையும் ஏற்படுகிறது. 8ஆம் இடத்திலே புதன் யோகராகி மறையும் பொழுது ஜாதகருக்கு பூர்வீகத்திலே கௌரவ பெயர்வுகளை குறைத்து கொடுக்கிறது. 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். சிறந்த தந்தை, புத்தி சாமர்த்தியமான தந்தை, எதை எப்பொழுது எங்கு செய்யணுன்ற வியூகம் தெரிந்த தந்தையாக இருக்கிறார். தந்தையினால் ஆதாயம் உண்டு. தந்தையின் சொத்துக்களின் மூலியமாக ஜாதகருக்கு பெரும் யோகங்கள் கிடைக்கிறது. பயணங்களினால் ஆதாயம் கிடைக்கிறது. வெளிநாடு தூரதேச பிரயாணங்களினால் வெற்றி கிடைக்கிறது. லக்ன அபயோகியா இருந்து 9ல இருந்தேன்னா வெளிநாடு தூரதேச வாழ்க்கையில பெரும் யோகம், பெரும் லாபங்களை ஜாதகர் சம்பாதிக்கிறார். அதுபோல் 9லே புதன் இருப்பவர்களுக்கு ஆன்மீக எண்ணம், இறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறது. சேமிப்பு கடவுள்களை அதிகமாக ஜாதகர் விரும்பி வணங்குவதை பார்க்க முடிகிறது. 10ஆம் இடத்திலே புதன் பதவி பாவம், அதிகார பாவம். அப்ப நிறைய பேருக்கு புதனுடைய துறைகள்ல பேங்கிங், பைனான்ஸா இருக்கலாம், சாப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது, அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றது, அல்லது கமிஷன் பேசிஸ்ல இருக்கிற பிசினஸ் எடுத்து நடத்துறது, இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஜாதகர் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இந்த 10ஆம் இடத்திலே புதன் இருப்பவர் உண்டு. ஆசிரியர் துறைகளுக்கும் இந்த புதன் முதன்மையாக இருக்கிறது. பிறருக்கு கற்பித்தல், பிறருக்கு போதித்தல், கலைத்துறையில் இருப்பது, நடிப்பு துறைகளிலே இருப்பது, எழுத்து துறைகளிலே இருப்பது, அதுபோல புத்தகங்கள் எழுதுவது, இலக்கணங்கள் எழுதுவது, கவிதை எழுதுவது, பாடல்கள் எழுதுவது, இது போன்ற அமைவுகள் எல்லாம் இந்த புதன் 10ஆம் இடத்திலே இருக்கும்பொழுது ஸ்தான பலம், லக்ன பலம் 5ஆம் இடத்தை பொறுத்து துறைகளை தேர்வு செய்யும். 11ஆம் இடத்திலே புதன் பகவான் இருக்கிறார். லாபபாவம். பொதுவாகவே உபஜய பாவம் என்பது மனிதனுடைய அதிர்ஷ்ட பாவம், அடிஷனலா இருக்கக்கூடிய இன்கம். இதுல புதன் இருக்கும்பொழுது கூடுதல் புதன் வலுத்தா மட்டும் ஜாதகருக்கு காலதாமதமா திருமணம் நடக்குது. புதன் 11ல் ஆட்சி உச்சம் பெற்று விட்டால் ரொம்ப லேட்டா மேரேஜ், தாமதமான திருமணத்தை கொடுத்து அதன் பிறகு வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கிறது. வருமானங்களை 2-3 வழிகளிலே கொடுக்கிறது. சேமிப்புகளின் மீது ஆர்வம் இருக்கிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய இன்கம் பண்ணுவாங்க, ஆனா ஒரு சேமிப்பு கூட இருக்காது. சில பேர் சம்பாதிப்பதே குறைந்த மார்ஜினா இருக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இந்த புதன் 11ல் இருக்கும் பொழுது நடக்கும். தன வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கிறத உறுதிப்படுத்துகிறது. 12ல் புதன் அயன சயன போகமான விரயபாவத்துல புதன் பகவான் இருக்கிறார். இந்த இடத்தில் 12ல் இருக்கும் பொழுது யோகாதிபதியா மறைகிறார்னா வெளிநாட்டு வாழ்க்கை, தொலைதூரத்தில் ஜாதகர் பயணப்பட்டு வேலை செய்கிறார், வேலைக்காக வெளிநாடு தூரதேசம் செல்பவர் அல்லது வேறு இடங்கள் செல்பவராக இருக்கிறார். அறிவு சிந்தனை மிகுந்தவராக இருக்கிறார். கற்பனை வளம் மிகுந்தவராக இருக்கிறார். படைப்பு அதிகமாக செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறார். கற்பனை உலகின் மூலியமாக பெற்ற காவியத்தை மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கக்கூடிய எழுத்தாளர்களாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதிகமாக ஜாதகருக்கு பயணங்களின் மீது காதல் ஏற்படும். எங்கு பிறந்தாரோ பிறந்த இடத்தை விட்டு வெளியிடங்களிலே புதனுடைய துறைகள் மேன்மைப்படும். அதாவது அறிவு திறமைகளை ஜாதகர் வளர்த்துக் கொள்வார். சாதாரணமா நிறைய பேர் சிறு வயதுகள்ல பூர்வீகத்தில் இருந்திருப்பாங்க, அறிவு குறைவாக இருக்கும். பெரும் விஷயங்களை காட்சிப்படுத்தி பார்த்து கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனா வெளியூர் போய் அங்கு நிறைய பன்முறையான செயல்களை பார்த்து நிறைய கற்று தெரிந்து அதன் மூலியமாக யோகம் பெறுவார்கள். அதெல்லாம் இந்த 12ஆம் இடத்து புதனால் நடக்கக்கூடியது. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, வெளிநாடுகளுக்கு எந்த செயலையும் செய்து அதன் மூலியமாக கமிஷன் பெறக்கூடியதெல்லாம் இந்த 12ஆம் இடத்து புதன் யோகமாக செய்து கொடுக்கிறது. யோகமா இருந்தா, அவயோகமா இருந்தா செய்த அந்த தொழில லாஸ் சந்திக்க வைக்கும். சோ இந்த பதிவுல லக்னம் முதல் 12 பாவங்கள்ல புதனை பார்த்தோம். எப்பொழுதுமே புதன் வலுத்து 5, 9ஆம் அதிபதி தொடர்புனா ஜாதகருக்கு வெற்றி. அதுல குரு சுக்கிரன் தொடர்புல இருந்தாருன்னா எல்லோருக்கும் வெற்றி. அதுல சனி செவ்வாய் தொடர்பு அதிகமா இருக்குன்னா ஜாதகரை வெற்றி பெறுத்துது. இதுதான் லக்னம் முதல் 12 பாவங்களில் புதன் என்ற பலன். உங்க சுய ஜாதகத்துல எந்த பாவத்தில் இருக்கிறதோ சுய ஜாதகத்தின் அடிப்படையில பொருத்தி பார்த்துக்கணும்.
ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.